ஸோ வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு HTML பேசிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ HTML பேசிக்ஸ் வந்து பார்க்க போகிறதுனால நம்ம ஒரு நியூ ஃபோல்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம், HTML பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட வந்து ஒரு எடிட்டர் வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எடிட்டரில் தான் நம்ம இனிமேல் எடிட் பண்ண போகிறோம். பிகாஸ் இப்போ நார்மல் எடிட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு புது புது ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷுவல் ஸ்டூடியோ கோடுன்னு சொல்லி நான் ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை basics.html சொல்லி ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு நியூ HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எமெட் அப்ரிவேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எமெட் அப்ரிவேஷன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு HTML, அதுக்கப்புறம் HTML-க்குள்ள பாடி, ஃபர்ஸ்ட் ஹெட் வரும், தென் பாடி, இப்படி தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம போடுறது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த எடிட்டரில் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் கொடுத்துட்றாங்க, வேரன் வி கேன் யூஸ் த ஆச்சரிய குறி. இதை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டைப்டாக வந்துட்டு ஆல்ரெடி வர மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், HTML டைப் ஆகி வந்துருச்சு, ஹெட் வந்துருச்சு, நம்மளுக்கு வந்து பாடி வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். ஸோ எல்லாத்தையும் வந்து நான் ஒன்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேசிக்ஸில் வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த டாக் டைப் HTML-னா என்ன. இந்த டாக் டைப் HTML-னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு ப்ரௌசர் இருக்குது. இந்த ப்ரௌசருக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு HTML டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த டாக் டைப் HTML. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹெட். இந்த ஹெட் அப்படிங்கிறது வந்து இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஹெட்டில் தான் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைட்டில். இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதோட டைட்டில் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சைட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்னு எடுத்துப்போம், google.com அப்படின்னா இங்கே மேலே வந்து நம்மளுக்கு கூகுள்னு வருது இல்லை. ஸோ இந்த கூகுள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த டைட்டில். ஸோ அதான் இது. நெக்ஸ்ட் வந்து பாடி. பாடிக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி கோட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாடியில் அடிக்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் வெப் பேஜஸில். நெக்ஸ்ட் க்ளோஸ் HTML. ஸோ இதுதான் வந்து ஒரு HTML-ஓட பேசிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த டாக் டைப் HTML பார்த்தோம் இல்லையா, அதுக்கடுத்து வந்து நம்ம பேசிக்கான ஒரு HTML-லாம் பார்ப்போம். ஸோ HTML-ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா, ஹெட்டிங் டேக் இருக்குது. செகண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் டேக் இருக்குது, பேராகிராஃப். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்குது. ஃபோர்த் வந்து AHF லிங்க்ஸ் இருக்குது. சொல்லி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு வெப் பேஜுக்கு வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக்கான வந்து ஒரு விஷயம். ஸோ இதில் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெட்டிங்கில் வந்துட்டு 6 டேக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து H1 டேக். இந்த H1 டேக்கில் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ, இதுக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது வந்து கொஞ்சம் பெருசாக காட்டும், ரொம்ப போல்டாக ஒரு ஹெட்டிங் மாதிரி காட்டும். ஸோ ஒரு ட்ரையல் வந்து பார்த்துருவோம். திஸ் இஸ் ஹெட்டிங் 1 நான் போடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 6 டூல்ஸ் இருக்குது. நான் காட்டுறேன் ஒன்று ஒன்றா. இந்த இடத்துல வந்து நம்ம 2, 2, 3, 4, 5 and 6. ஓகே. இப்போ நம்ம இதை வந்து நம்ம எப்படி வந்துட்டு இருக்க போது நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுறது வந்து நார்மலாக வந்து இதை எப்படி சேவ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ வெளில போய் நம்ம இப்போ எங்கே நம்ம கோர்ஸ்க்குள்ளே போயிட்டு இது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், இதில் வந்துட்டு தெரியல. ஸோ நம்மளோட பேசிக்ஸ் வந்துச்சு. நம்ம ஓப்பன் வித் ஃபயர்ஃபாக்ஸ் கொடுக்குறேன். யூஸ் ஃபயர்ஃபாக்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லுவேன். அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பண்ண கோடு, இது நம்ம பண்ண அந்த டேக்ஸ் பாருங்கள். H1 டேக்னா வந்துட்டு டேக் வந்து பெருசாக இருக்குது, இது வந்து H2னா அப்படியே குட்டியாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஷார்ட்டாக அப்படியே வந்துட்டு வருது. இது வந்து ஹெட்டிங் டேக்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம இது ஒன் வே ஆஃப் வியூவிங் த அவுட்புட். ரெண்டாவது வே என்னென்னா, நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இந்த சேஞ்ச் பண்ணுறேன், நான் இந்த இடத்துல சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் ஒன் செகண்ட் சேவ் பண்ணுறேன் இந்த டாக்குமெண்ட்டை. சேவ் பண்ணிட்டு இங்கே நான் ரீலோட் பண்ணால் தான் எனக்கு அந்த சேஞ்ச் வந்து காட்டும். எனக்கு ரீலோட் பண்ணாமல் நான் வந்து இங்கே சேவ் கொடுத்தோடனே எனக்கு லைவாக வந்து காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம சைடில் இந்த எக்ஸ்ப்ளோரருக்கு போயிட்டு கீழே இங்கே எக்ஸ்டென்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் லைவ் சர்வர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த லைவ் சர்வர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல சேவ் ஆச்சு, நம்ம டாக்குமெண்ட் சேவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஒரு ரீலோடிங் ரிக்வஸ்ட் வந்துட்டு போயிடும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் மூலயமா அது வந்து நம்மளுக்கு லைவாகவே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல வந்து இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் வித் லைவ் சர்வர்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிள் ஆகிடும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்குமெண்ட் வந்து இந்த உங்களுக்கு சைடில் ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், இந்த டாக்குமெண்ட்டுக்கும் இந்த டாக்குமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம். இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம ஃபைல்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், இந்த டாக்குமெண்ட் லைவ் ஹோஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த கோடு வந்திருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சா. இப்போ நான் வந்துட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணுறேன் பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல சேவ் பண்ணுறேன், எனக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு லைவ் சர்வரோட கான்செப்ட். ஸோ இது வந்துட்டு ஹெட்டிங்கோட ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் நம்ம பேராகிராஃப் பற்றி பார்ப்போம். பேராகிராஃபில் வந்துட்டு பி டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பி டேக்கில் வந்துட்டு நம்ம ஓப்பனிங் டேக் க்ளோஸ் டேக் இருக்குது. இந்த பி டேக்கில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேக் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பேராகிராஃபாக உங்களுக்கு அந்த வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் என்ன தான் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் விட்டுருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும், ஒரு பேராகிராஃபாக தான் இருக்கும். அந்த ஸ்பேஸ் நான் அக்கௌண்ட் பண்ணாது, ஏன்னா வந்துட்டு இது ஒரு பேராகிராஃப் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அப்படி இந்த இடத்துல நீங்கள் எத்தனை பேராகிராஃப் நீங்கள் ஸ்பேஸ் விட்டு கொடுத்தாலுமே அது நடுவில் நீங்கள் எடுத்துக்கிற அந்த வேர்ட்ஸ் எடுத்துக்குமே தவிர அந்த ஸ்பேஸ் வந்து இது எடுத்துக்காது. பாருங்கள், நடுவில் அந்த வேர்ட்ஸ் வந்துருச்சு, ஆனால் அந்த ஸ்பேஸ் வரல. ஸோ இது வந்துட்டு பேராகிராஃப் டேக். இப்போ நம்ம இந்த எடிட்டரில் வந்து நம்மளால் கமெண்ட் பண்ண முடியும். எப்படி கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சிங்கிள் லைனை கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த லைன் வேணுமோ அந்த லைனில் உங்கள் கர்சரை வச்சுட்டு பாருங்கள், இந்த எனக்கு செகண்ட் லைன் வேணும்னா நான் செகண்ட் லைனில் இப்போ கர்சரை வச்சுருக்கேன். Ctrl+// அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ஆகிடும். மறுபடியும் அது கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கமெண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு கமெண்ட். உங்களுக்கு ஃபுல் பேரா வந்துட்டு இப்படி கமெண்ட் ஆகணும் அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கமெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக் முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்றதுனால நான் இதெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இமேஜ் போகலாம். தேர்டு வந்துட்டு இமேஜ். இப்போ இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டேக் இருக்குது, ஐஎம்ஜி எஸ்ஆர்சின்னு சொல்லிட்டு. இந்த ஐஎம்ஜிக்குள்ளே நம்மளுக்கு 2 ஆட்ரிபியூட் இருக்கும். ஒன்று வந்து எஸ்ஆர்சி, இன்னொன்று ஆல்ட் டேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே தான் நம்மளை வந்துட்டு அந்த சோர்ஸோட லொக்கேஷன் வந்து கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுன்லோட்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இமேஜ் இருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இருங்க, நான் என்கிட்ட ஏதாச்சும் இமேஜ் இருக்கா, என்கிட்ட வந்து இந்த இமேஜ் வந்துட்டு இருக்குது. இந்த இமேஜ் வந்து நான் அதில் யூஸ் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃபோல்டரில் போய் இதை ஃபஸ்ட் நம்ம போட்டுடலாம். இது நம்மளோட ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம அதை பேஸ்ட் பண்ணி வச்சிடறோம். இதோட நேமை வந்து நம்ம சும்மா ரீநேம் பண்ணிக்கிறோம், IMG1ன்னு சொல்லிட்டு. இதோட ஃபைல் ஃபார்மேட் பார்த்துக்கோங்க, இது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட டேக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட ஃபைலோட நேம் போட போகிறோம். நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுத்தோம், img.img1. அந்த ஃபார்மேட் என்ன பார்த்தோம், ஜேபிஜி. ஸோ அந்த ஃபார்மேட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். பார்த்தீங்களா, ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஏன் நம்ம ப்ரீவியஸாக பண்ணது வரல அப்படின்னா நம்ம ஏன்னா கமெண்ட் பண்ணிட்டோம் எல்லாமே. ஸோ அதனால அது வரல. ஓகேங்களா. ஸோ நம்ம சேவ் பண்ணோடனே அது நம்மளுக்கு ரீலோட் ஆகி நம்மளோட அவுட்புட் காட்டிடுச்சு. ஸோ இந்த ஆல்ட் டேக் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஆல்ட் டேக் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். இது வந்து கொஷின் மார்க். ஓகேங்களா. ஸோ இட்ஸ் அ கொஷின் மார்க். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க் எரரால் வந்து நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்து தெரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த ஆல்ட் டேக் வந்து அந்த இமேஜ்க்கு பதிலாக தெரியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆல்ட் டேக். ஸோ இமேஜ் முடிஞ்சிருச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து இதை கமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் லிங்க்ஸ். ஸோ எப்படி வந்துட்டு நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்துட்டு லிங்க் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நம்ம AHREFன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ இந்த ஆங்கர் டேக்னு சொல்லுவோம் இந்த ஏவை வந்து. இந்த HREF அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நம்ம கொடுக்க போகிற அந்த லிங்க், அந்த நெக்ஸ்ட் ஃபைலோட லொக்கேஷன். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் basics.html இருக்கேன், எனக்கு இன்னொரு ஃபைல் வந்துட்டு தேவைப்படுது. இதில் வந்து பேசிக் அடுத்து நம்ம என்ன பார்ப்போம், அடுத்து வந்து இன்டர்மீடியட் பார்ப்போம்ல. ஸோ intermediate.html நான் ஒரு ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு ஃபைல் வந்து நான் ரெடி பண்ணுறேன். மறுபடியும் இதோட டாக்குமெண்ட் நேம் வந்து நம்ம இன்டர்மீடியட்னு வச்சுக்கலாம். இதோட பாடிக்குள்ளே நான் H1ல் வெல்கம் டு த செகண்ட் பேஜ்னு கொடுக்குறேன்.
நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண பிறகு இதை நான் வந்துட்டு லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நம்ம இங்கேருந்து லிங்க் பண்ண போகிறோம். basics.htmlலேருந்து லிங்க் பண்ணுவோம். ஸோ இப்போ basics.html நீங்கள் intermediate.htmlக்கு போகணும்ல. ஸோ அதனால் வந்து intermediate.html வந்து உள்ளே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த 2 பிட்வீன் த ஓப்பனிங் டேக் அண்ட் த க்ளோசிங் ஆங்கர் டேக் நம்ம வந்துட்டு என்ன எழுதணும்னா, ஏதாச்சும் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் அந்த சைட் போகணும். அதனால் நீங்கள் இதுக்கு இடையில வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு லிங்காக வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்துட்டு ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறது. இது லிங்க்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 4 விஷயம் தான் நம்ம பேசிக்காக வந்து இந்த HTML வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ காலில் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.